ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் சிக்கன், மட்டன், மீன் எது வாங்கி வந்திருந்தாலும் சமைச்சிட்டு மீதம் இருக்க நம்மளோட சிக்கனை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிற சமயத்தில் நெக்ஸ்ட் டைம் நம்ம எடுத்து சமைக்கும்போது கொஞ்சம் கூட எடுக்கவே முடியாது, நல்லா டைட்டாக ஒட்டி பிடிச்சிடும். அதை எப்படி நம்ம ஈஸியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், 10 மினிட்ஸ் போதும். இப்போ வாங்க, ஒரு 1/2 லிட்டர் நீங்கள் தண்ணியை பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹாட்டாக இல்லை, ரொம்ப வெதுன்னு இருந்தால் போதும். அந்த மாதிரி தண்ணியை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மீன் நல்லா மூழ்கிற அளவுக்கு நீங்கள் அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த தண்ணியை மூழ்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜில் மீதம் இருக்க மீன் ஆகட்டும், சிக்கன் ஆகட்டும், எது நீங்கள் ஸ்டோர் பண்ணாலும் ஸ்டோர் பண்ணும்போது அது மேலே கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் இந்த மீனை ரெஸ்ட்டில் நம்ம விட்டுடலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்த்தோம்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ரொம்ப ஈஸியாக நம்ம ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. சூப்பராக எடுத்துட்டோம் நம்ம. இந்த டிப்ஸு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும். தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்களுக்காக நான் இந்த டிப்ஸு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீன் நம்ம அதிகமாக மீன் சாப்பிட்றதுனால நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது, முடிக்கு நல்லது, இதயத்துக்கு நல்லது, முழங்கால் வலி வராது பெரியவங்களுக்கு. நம்ம சிக்கன், மட்டன் அதிகம் சாப்பிட்றத தவிர்த்துட்டு மீன் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. மீனில் விட்டமின் சத்துக்களும் நிறைய இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணுவோம். நான் கார்ன்ஃப்ளவர் மாவு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அரிசி மாவு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மட்டன் மசாலா 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ரெட் சில்லி பவுடர், வீட்டில் அரைச்ச ரெட் சில்லி பவுடர் தான் நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கலருக்காக நான் ஃபுட் கலரோ இல்லை காஷ்மீரி மிளகாத்தூளோ எதுவுமே ஆட் பண்ணல. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடலை மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஆயிலெலாம் நான் எதுவுமே விடலை. தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, நார்மல் வாட்டர் தான் நான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க. அதிகமாக தண்ணி விட்டிங்கன்னா லிக்விட் மாதிரி ஆகிடும். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை கலந்து எடுத்துக்கலாம். நல்லா அப்ளை பண்ணுற அளவுக்கு நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க. நான் இப்போ கலந்து எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. வீட்டில் அரைச்ச தனி மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம இந்த மசாலாவை மீன் மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூனில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் கையில் கூட அப்ளை பண்ணுங்கள். நான் கையிலே தான் நான் அப்ளை பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதில் லெமன்லாம் நான் ஆட் பண்ணவே இல்லை. நம்ம பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நம்ம மிக்சியில் அரைச்சி போடும்போது சில சமயம் கரண்ட் இல்லாமையும் இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம டக்குன்னு நம்ம குழந்தைங்களுக்கு பொரித்து கொடுக்க முடியாது. இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாவை வச்சு நம்ம டக்குன்னு நம்ம பொரித்து கொடுத்துர்லாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எங்கள் ஊரில் நல்ல மழை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எடுக்கும்போது. அதனால் வெயில் இல்லை. வெயில் இருந்தால் ஒரு 1/2 மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. வெயில் இல்லைன்னா ஃப்ரீசரில் ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்துக்கிட்டேன். நான் ஃப்ரீசரில் எதுவுமே வைக்காதனால கொஞ்சம் ஸ்பீடு வச்சு எடுத்துக்கிட்டேன். 15 நிமிஷம் தான் வச்சுருந்தேன். நல்லா
நல்லா ஐஸ் ஆகிடுச்சு மீன். நான் பாருங்கள் இப்போ பொரிக்கிறேன். ஆயிலில் கொஞ்சம் கூட மசாலா உதிரவே இல்லை. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு நல்லா சூப்பராக வந்திருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ இது உடச்சி கூட காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். உடைக்கும் போதே நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் சூப்பராக வெந்து வந்திருந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லியிருக்க மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் பொரித்து பாருங்கள். இனி எப்போவும் நீங்கள் இப்படி தான் நீங்கள் செய்வீங்க. மீனை பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிட்லான்னு தோணுதா? கண்டிப்பாக தோணணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. மீன் வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனாக வாங்குங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் காலேஜ் போகிற பொண்ணுங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ரெகுலராக காலேஜ் போகும்போது இல்லை ஆஃபீஸ் போகும்போது அவங்களோட சால் எடுக்கும்போது ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா ஒன்று எடுத்தாங்கன்னா அது கூடவே 2 3 கீழே விழும். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஒரே டென்ஷனாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் டென்ஷனே இல்லாமல் நம்ம சூப்பராக எப்படி அழகாக நீட்டாக எத்தனை முறை எடுத்தாலும் கீழே விழாத மாதிரி ஒரு ஐடியா தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாலை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை நீட்டு வாக்கில் 4ஆக மடிச்சுக்கோங்க. 4ஆக மடிச்சுட்டு அதை வந்து குறுக்கு வாக்கில் 2ஆக மடிச்சிடுங்க. குறுக்கு வாக்கில் 2ஆக மடித்து இப்போ குறுக்கு வாக்கில் நம்ம மடித்தாச்சு. குறுக்கு வாக்கில் நம்ம 2ஆக மடிச்சிட்டோம். 4ஆக மடித்ததை குறுக்கு வாக்கில் 2ஆக மடித்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து திரும்பவும் 4ஆக மடிச்சிடுங்க. இந்த மாதிரி 4ஆக மடிச்சுட்டு இப்போ வந்து ரோல் பண்ணிவிட்டு வாங்க. ரோல் பண்ணிவிட்டு வந்து இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ரோல் பண்ணி அப்படியே தானே அடுக்க சொல்கிறீங்க. திரும்ப அது கீழே தான் விழும் அப்படிங்கிறீங்களா? இல்லை ஃப்ரெண்ட்ஸு, இதில் 2 பக்கம் 2 ரப்பர் பேண்ட் போட்டு இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வருவோம்ல, அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்லாம் வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாதீங்க. அந்த மாதிரி பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம பீரோவிலே ஆகட்டும் கபோர்ட்லேயே ஆகட்டும் நிறைய இடம் ஸ்பேஸ் கிடைக்கும் நமக்கு. இதை வந்து எப்படி நீங்கள் திருப்பி போட்டாங்கனாலும் கண்டிப்பாக விழாது. நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக தேவையான சாலை நம்ம ஈஸியாக நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் கபோர்டில் தான் அடுக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடை அப்படியே அந்த ரோல் பண்ணதை எடுத்து நீங்கள் கபோர்டில் அடுக்குனீங்கனாலும் ரொம்ப சூப்பராக இடமும் ரொம்ப கம்மியாகும், அழகாக நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெகுலராக குளிக்கிறதுக்கு டவல் எடுக்கும்போது எடுத்துகிட்டு அப்படியே நம்ம தலையை தோட்டிட்டு அப்படியே கதவு மேலே டேபிள் மேலே ஸ்டாண்டில் அப்படியே போட்டுருவாங்க. அப்படியே போட்டால் நமக்கும் டென்ஷன் ஆகும், வேலையும் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரையாக நம்ம காய வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து நம்ம ரோல் பண்ணி நம்ம சாலை எப்படி நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு வச்சோமோ அந்த மாதிரி இதையும் நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி கார்ட்போர்ட் பாக்ஸ்லேயோ இல்லை நம்ம கபோர்ட்லேயோ அந்த மாதிரி வச்சிட்டோம்னா நம்ம மறுநாள் மார்னிங் எழுந்து நம்ம குளிக்க போகும்போது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம தேட வேண்டிய அவசியமும் இருக்காது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஒரு பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸ்க்கும் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மெத்தட்லேயே நம்ம கிச்சன் டவல் கூட நம்ம ரோல் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி தான் கிச்சன் டவலும் நான் கிச்சன்லேயே வச்சுப்பேன். எனக்கு தேவையானப்போ நான் எடுத்துக்குவேன். டென்ஷன் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரிலாம் செய்யும்போது நமக்கு அன்றாட வாழ்க்கையில் டென்ஷனே இல்லாமல் நம்ம எல்லா வேலையும் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா இதுக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளோட சேரீ மடிக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வேலையாக இருக்கும். எனக்கும் அப்படி தான் சேரீ மடிக்கவே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கு சேரீ மடிக்கிறதெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேரீ வாங்கி 25 வருஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 25 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் பாருங்கள் இன்னமும் புதுசு போல் இருக்குது. நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நான் சில்க் சேரீ தான் இது. இப்போது வந்து இதை வந்து நான் சேரீ நம்ம எடுக்கும்போது ஒரு சேரீ எடுக்கும்போதே கூட 2 3 4 5 கூட விழுந்துடும். அந்த மாதிரிலாம் விழும்போது நமக்கு வேலையும் டக்குன்னு வெளியில் கிளம்பும்போது என்னடா அது ஒன்று எடுத்தோம்னா இப்படியெல்லாம் களைஞ்சி விழுதே அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் சூப்பராக நம்ம ஒன்று எடுத்தோம்னாலும் மற்றது எதுவுமே விழாது. சூப்பராக நம்ம கபோர்ட்லேயே ஆகட்டும் பீரோவிலே ஆகட்டும் அப்படியே இருக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பார்டர் சைடு நீங்கள் ஒரு மடிப்பு மடிச்சிடுங்க. கொஞ்சம் அகலமாக மடித்து விட்டுருங்க. அடுத்து இந்த சைட்லேருந்து சின்ன சின்ன மடிப்பாக ஒரு 3 மடிப்பு மடித்து விட்டுருங்க.
3 மடிப்பு மடிச்சுட்டு இந்த பார்டர் பக்கம் 2வதாக இருக்க மடிப்பில் இந்த பாக்கெட் மாதிரி இருக்கும். அதில் வந்து இந்த சைடு மடிச்சிட்டு வந்ததை அந்த பாக்கெட்டுக்குள்ளே நம்ம அழகாக நீட்டாக நம்ம சொருகி விட்டுலாம். இந்த மாதிரி சொருகி விடும்போது பார்க்குறதுக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம பீரோவை திறந்து பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். நமக்கு தேவையான கலரில் தேவையானது நம்ம எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிப்ஸு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ பாருங்கள், இதை திருப்பி போட்டு காமிக்கிறேன், தூக்கி போட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் கூட கீழே கலண்டே வராது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மடிப்பு வந்து சூப்பராக அப்படியே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து காட்டன் சாரியும் ஒன்று மடித்து காட்டுறேன். இந்த காட்டன் சாரியில் நம்ம வந்து ப்ளவுஸு இன்ஸ்கர்ட்டு ரெண்டையும் வச்சு நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஒரு டூருக்கு போகும்போதும் நம்ம ஈஸியாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அதுதான் நான் உங்களுக்கு மடித்து காட்ட போகிறேன். அந்த இன்ஸ்கர்ட் வைக்கிற கிளிப்ஸ் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ப்ளவுஸ் இப்படி வைக்கிறோம் இல்லையா, நம்ம சாரியை 2 சைடும் மடித்து விட்டுருங்க. ஒரு பக்கம் மடித்து விட்டுட்டு ஒரு பக்கம் பார்டர் சைடு இந்த ப்ளவுஸை நீங்கள் வச்சுட்டு இது மேலேயே இன்ஸ்கர்ட்டும் வச்சுக்கோங்க. இன்ஸ்கர்ட்டை 2 இல்லை 4 மடித்து இந்த ப்ளவுஸ் மேலேயும் வச்சுடுங்க. வச்சுட்டு இப்படி மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 3 மடிப்பு மடித்து நான் ஃபஸ்ட்டு சாரிக்கு எப்படி சொன்னனோ அதே மெத்தட் தான் இதுவும். இந்த மாதிரி மடிச்சிட்டு வந்து இந்த சாரியை அந்த பாக்கெட் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த சைடில் நம்ம சொருகி விட்டுட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எங்கேயுமே தேட தேவையில்லை. இப்போ ப்ளவுஸ் ஒரு பக்கம் நம்ம வெளியே ஃபங்க்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகும்போது கூட ப்ளவுஸு, டவலு, சாரீ இந்த மாதிரி ஸ்கர்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது எந்த பக்கம் வச்சோம், பேக்கில் வச்சோம் அப்படின்னு சொல்லி நம்ம தேடிட்டு இருக்கணும். அந்த மாதிரிலாம் தேட வேண்டிய அவசியமே இல்லை. டக்குன்னு ஒரு சாரீ எடுத்தோமோ நமக்கு தேவையான பொருள் இருந்ததா நம்ம ஈஸியாக இருக்கும் நமக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் இதிலே இன்ஸ்கர்ட்டு ப்ளவுஸ் ரெண்டுமே தான் நான் வச்சுருக்கேன். எனக்கு வந்து இப்படி தான் வச்சுருப்பேன். என் பீரோவிலையும் இப்படி தான் நான் அடுக்கி வச்சுருப்பேன். அதனால் எனக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கும். எப்படி கீழே போட்டிங்கனாலும் விழவே விழாது. நான் அயர்ன் பண்ணலை இன்றைக்கி. அயர்ன் பண்ணாமல் அப்படியே தான் நான் காமிச்சிருக்கேன். நான் மடித்து வைக்கும்போது நான் ஒவ்வொரு சாரிக்கும் அதனோடய ப்ளவுஸு இன்ஸ்கர்ட்டு நான் அயர்ன் பண்ணி அதுலேயே நான் மடித்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மெத்தடில் தான் பாருங்கள் நான் எல்லா சாரியுமே நான் வச்சுருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்து அனைவருக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் இனி சப்போர்ட் போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய், டேக் கேர்.